உங்கள் சொந்த கடையை தொடங்கி நஷ்டம் அடைவது. சிலர் இது ஏன் நடக்கிறது என்று தெரியவில்லை என்றும் அதற்கான வாஸ்து குறைபாடுகளுக்கு கவனம் செலுத்த மாட்டார்கள் என்றும் கூறுவார்கள். அந்த வகையில் புதிதாக தொடங்கப்பட்ட கடையில் வாஸ்து எப்படி இருக்க வேண்டும், பணப்பெட்டியை எங்கே வைக்க வேண்டும். நீங்கள் ஒரு கடையை தொடங்கும் போது அதன் விளைவுகள் உடனடியாக தெரியாது. அதன் விளைவுகள் 21 வாரங்கள் அல்லது 21 மாதங்களுக்கு பிறகுதான் தெரியும். நீங்கள் அவ்வாறு செய்யும்போது வாஸ்துவை உடனடியாக சரி செய்ய வேண்டும். ஆனால் கடையை தொடங்கும் போது கடைகள் சரியான அமைப்பில் இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். வாஸ்து குறைபாடுகள் உதாரணமாக ஒரு கடையின் நீளம் அதன் அகலத்தை விட 2 முதல் 2.5 மடங்கு குறைவாக இருக்க வேண்டும். கடை எந்த திசையை நோக்கி இருந்தாலும் கடையின் வடகிழக்கு பகுதி பள்ளத்தாக்கு சார்ந்த நிகழ்வாக இருக்க வேண்டும். மிக உயரமாக இருக்கக்கூடாது. அமாவாசை நாட்களில் கடைகளைச் சுற்றி ஒரு மந்திரக்கோலை வைப்பதன் மூலம் கடைகளின் வாஸ்து தோஷங்கள் நீங்கி வியாபார லாபம் அதிகரிக்கும். கடையின் நுழைவாயில் தென்மேற்கு அல்லது வடமேற்கு திசைகளில் இருக்கக்கூடாது. தென்கிழக்கு பகுதியில் கதவுகள் இருப்பது மிகவும் சிறப்பு. கடையின் பிரதான நுழைவாயில் வடகிழக்கு மூலையில் வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்கள் மேற்கின் நடுவில் அமர்ந்து பேசுவது போல் இருக்கலாம். வடக்கு நோக்கிய கடையாக இருந்தால் வடகிழக்கு மூலையை சற்று தாழ்வாக அமைக்க வேண்டும். காசாளர் வடமேற்கு மூலையில் கிழக்கு நோக்கி அமர வேண்டும். அதாவது பணப்பெட்டியை வலது பக்கத்தில் வைக்க வேண்டும். வடக்கு நோக்கி உட்கார வேண்டியிருந்தால் பணப்பெட்டி அவரது இடது பக்கத்தில் இருக்க வேண்டும். தென்மேற்கு மூலையிலும் அமரலாம். ஆனால் எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் நிச்சயமாக தென்கிழக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் அமரக்கூடாது. தெற்கு அல்லது மேற்கு நோக்கி எந்த தொழிலும் செய்யக்கூடாது. முதலாளி அமர்ந்திருக்கும் நாற்காலி தெற்கு நோக்கி இருக்கக்கூடாது. தென்கிழக்கு பகுதிக்கு தண்ணீர் தொடர்பான விஷயங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். பணப்பெட்டி காலியாக இருக்கக்கூடாது. பணப்பெட்டி கழிப்பறை, சேமிப்பு அறை அல்லது படிக்கட்டுகளில் இருந்து பார்க்க முடியாத வகையில் அமைந்திருக்க வேண்டும். பணத்தை ஈர்க்க, பணத்தை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளே ஒரு கண்ணாடியை வைக்க வேண்டும். கண்ணாடியை வடகிழக்கு அல்லது மேற்கு போன்ற திசைகளில் வைப்பது நல்லது. அது ஒரு ஹோட்டல் அல்லது உணவுக் கடையாக இருந்தால் சமையலறையை வடமேற்கு திசையில் வைக்க வேண்டும். பல மாடி கடைகளில் தெற்கு அல்லது தென்மேற்கில் படிக்கட்டு வைக்கலாம். மேற்கு நோக்கிய கடைகளுக்கு வடகிழக்கு திசையில் படிக்கட்டுகள் வைக்கலாம். இதேபோல் வீடுகளுக்கு அருகில் இறைச்சி கடைகள் இருக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது. வீட்டிற்கு எதிரே இறைச்சி கடைகள் இருந்தால் அந்த வீட்டிற்கு நிச்சயமாக எதிர்மறை விளைவுகள் ஏற்படும். அதேபோல் வீடுகளுக்கு எதிரே ஒரு தோல் தொழிற்சாலை இருந்தால் அந்த வீடுகளில் நிச்சயமாக எதிர்மறை விளைவுகள் ஏற்படும். கூடுதலாக தண்ணீரை மாசுபடுத்துதல், பூமியை மாசுபடுத்துதல் அல்லது ரசாயன தொழிற்சாலைகள் போன்ற இயற்கைக்கு எதிரான எந்தவொரு கடைகளோ அல்லது நிறுவனங்களோ எதிரே உள்ள வீடுகளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே புதிய வீடுகளை கட்டுபவர்கள் மேற்கண்ட கடைகள் வைத்திருந்தால் தங்கள் வீடுகளின் அமைப்பை மாற்ற வேண்டியிருக்கும்.